அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் மிக மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஓரல் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸுக்கு மிக அற்புதமான வேல்யூ இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிங்க ஆனரபிள் கோர்ட்டில். இந்த மாதிரி ஓரல் எவிடன்ஸு சரியான கான்செப்டில் அமைஞ்சிச்சுன்னா தண்டனை உறுதி அல்லது தண்டனையில் இருந்து விலக்கப்படுவார். மிக முக்கியமான எவிடன்ஸ் செக்ஷன் 55 ஆஃப் பிஎஸ்ஏ மிக தெளிவாக சொல்லுது. ஓரல் எவிடன்ஸ் என்பதன் பொருள் சாட்சி ஒருவர் தனது அறிவின் அடிப்படையில், இந்த இடத்துல மிக முக்கியமான வார்த்தை, தனது அறிவின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வாய் வழியாக சொல்லும் தகவல். நான் பார்த்தேன், கண்ணால் கண்டேன், அவர் கையில் ஆயுதத்தை வைத்திருந்தார், இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திற்கு மிக தேவையான ஒன்று. அதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா ஓரல் எவிடன்ஸ். மிக தெளிவாக சொல்லியாச்சு. இந்த பாக்ஸில் இருக்கிற வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லைன்னா இந்த ஓரல் எவிடன்ஸ் வேலிட் இல்லைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. த வேர்ட் ஆஃப் மவுத், இட்ஸ் கால்டு ஓரல் எவிடன்ஸ். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. இது இல்லாமல் எப்படி எவிடன்ஸ் ஆக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும்? இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுதி கட்டம் கட்டி காண்பீங்க. வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். எடுத்துக்காட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷன் இதற்கு மஸ்ட்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அல்லது பிஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவரை குற்றவாளி வெட்டும் போது நான் நேரில் பார்த்தேன், பாதிக்கப்பட்டவர் வலியால் துடிதுடித்து இறந்தார் அப்படின்னு யார் சொல்றதுன்னா நேரில் பார்த்தவர் ஆனரபிள் கோர்ட்ல ஓரல் எவிடன்ஸா சொல்றாரு. தட் மீன்ஸ் வாய்மொழி சான்றா சொல்றாரு. இது நிலைக்கும். A person says I saw the accused stabbing the victim அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேலே இருக்கிற கான்செப்ட் தான் அப்படி ஆங்கிலத்தில் இருக்கு, உங்களுக்கு புரிய வரும். செக்ஷன் 55 ஆஃப் பிஎஸ்ஏ ஒரு செக்ஷன் உங்களுக்கு இப்போ கிடைத்து விட்டது. 55 ஞாபகம் வச்சுக்கிங்க. 55 பேர் ஓரல் எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. எசென்ஷியல் எலமெண்ட் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க ஓரல் எவிடன்ஸ், இல்லைன்னா இல்லைங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். டைரக்ட் நாலேஜ், நேரடியாக பார்த்தது கேட்டது உணர்ந்தது மட்டுமே ஓரல் எவிடன்ஸாக கருத முடியும். இது ஒரு ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் எவிடன்ஸ். செகண்ட் எசென்ஷியல் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பிஃபோர் த கோர்ட், நீதிமன்றத்தில் நேரடியாக வந்து குறிப்பிடப்பட வேண்டும். இக்காலகட்டத்தில் ஆன்லைன்லையும் சொல்லலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோடைய மிக சிறப்பு, பிஎன்எஸ்எஸ் உடைய மிக சிறப்பு. சிஆர்பிசியில் இந்த மாதிரியான வகைகள் கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது. ஆனால் பிஎன்எஸ்எஸ்ல இந்த மாதிரியான வகைகள் உங்களால் வர முடியலையா, ஆன்லைனில் வாங்க. அதனால தான் எல்லா கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிவி, பெரிய பெரிய நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து இறங்குறதுக்கான காரணம் என்னென்னா இந்த பிஎன்எஸ்எஸ் வந்ததுனால தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இது மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஆன்லைன்லையும் வந்து ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு சில நேரங்களில் நேரடியாக தான் வரணும்னா அதற்குண்டான படி தொகையை பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு கொடுக்க சொல்லிடும். நாட் இயர்சே அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. மற்றவர் சொன்னதை வாய்மொழி சான்றாக ஏற்க முடியாது. இது மூன்றாவது எசென்ஷியல் நீடு. அவர் சொன்னாருங்க, அவனை அவர் வெட்டினாருன்னு அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனரபிள் கோர்ட்டில் இயர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் வேலிட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஓரல் எவிடன்ஸ் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. இந்த ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன் பாருங்க. வாய்மொழி சான்று என்பது நீதிமன்றத்தில் ஒரு சாட்சினா யாரு, ஒரு பர்சன் அர்த்தம். அந்த இடத்துல வாய்மொழியாகவோ, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஓரல் எவிடன்ஸ் இல்லையா, அல்லது சைகைகள் மூலமாகவோ, கையை அசைச்சி இல்லை கண் அசைச்சி இந்த மாதிரியாகவோ அளிக்கும் சாட்சியம் தான் இந்த ஓரல் எவிடன்ஸ். இது அவர்களின் தனிப்பட்ட முறையில் உணர்ந்த உண்மைகளை பற்றியது. அவங்க டைரக்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த அக்கரன்ஸை, அந்த ப்ராப்ளத்தை. இது நேரடியான ஒரு வகையான சான்று. இது ஒரு டைரக்டான ஒரு சான்று, டைரக்ட் எவிடன்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லையும் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
ஓரல் எவிடன்ஸ் ஈக்குவல் டு டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது அது செவிவழி செய்தியை விட நேரடி அறிவின் அடிப்படையில், எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தல், கேட்டல் அல்லது உணர்தல், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஓரல் எவிடன்ஸாக கருத முடியும். இல்லை என்றால் அது ஓரல் எவிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்க. ராம் நரேன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இன் 1975 நடந்த ஒரு வழக்கு. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்க ஓரல் எவிடன்ஸ் மட்டும் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸும் கிடையாது, டைரக்டாக ஒரு எவிடன்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஓரல் எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு தான் இந்த வழக்கை நகர்த்தணும். சில விட்னஸ் பார்த்தீங்கன்னா சொன்னதை நேரடியாக பார்க்கவில்லை. நிறைய பேர் வராங்க, அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கிற மாதிரி, சார்ஜ் ஷீட்ன்ற வார்த்தையெல்லாம் இந்த பிஎஸ்சியில் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணி எழுதணும். நீங்கள் சார்ஜ் ஷீட்னா என்னன்றது பிஎன்எஸ்எஸ்ல இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ எல்லாமே கலந்தது தான் இந்த பிஎஸ்சின்றது நினைவில் வச்சுக்கிங்க. பிஎஸ்ஏவும் பிஎன்எஸ்எஸும் கலந்தா மாதிரி வரும், ஒன்றோடு ஒன்று இணைந்து வரும், ரெண்டுமே ப்ரொசீஜர் இல்லை. பிஎன்எஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்க்ளூட் ஆகும், அது குற்றங்கள். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் நான். சரி, ஸோ யாருமே பார்க்கலன்றாங்க. இயர்ஸே எவிடன்ஸ் மற்றவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரல் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இயர்ஸே எவிடன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை அரோஸ் பண்ணுது ஆனரபிள் கோர்ட். அதற்குண்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ராம் நரேன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல சுப்ரீம் கோர்ட் கிளியர்லி சே தட் ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் நேரடியாக பார்த்தா மட்டும்தான், தட் மீன்ஸ் டைரக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அது ஓரல் எவிடன்ஸாக கருத முடியும். இயர்ஸே எவிடன்ஸை வச்சு இவங்க பாக்ஸில் சொல்லக்கூடிய, அதாவது விசாரணை கூண்டில் எவிடன்ஸ் பாக்ஸில் இருந்து சொல்லக்கூடிய அனைத்தும் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் இவையெல்லாம் அட்மிசபிள் கிடையாது. ஓரல் மஸ்ட் பி வேலிட், அதர்வைஸ் இயர்ஸே எவிடன்ஸ் இஸ் நாட் வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த வழக்கில். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த குழு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் அல்லாமல் பிஎஸ்ஏ கலர் ஒர்க் புக் அவைலபிளில் இருக்குது. இந்த புத்தகம் வீடியோவை பார்த்து கொண்டு நீங்கள் எழுதும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால அதற்கு பெயர் ஒர்க் புக். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.